ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அப்பு தேவா சேனல். நீங்கள் ஒல்லியாக அழகாக ஃபிட்டாக இருக்கணுமா, கலராக இருக்கணுமா, அதுக்கெல்லாம் ஒரே வழி நம்ம உடம்புல உள்ள கழிவுகளையும் நச்சுக்களையும் வெளியேற்றணுங்க. அதுக்கான டீடாக்ஸ் பற்றி தான் இந்த வீடியோ பதிவு. முதல்ல டீடாக்ஸ்னால் என்னென்னு தெரிஞ்சுப்போம். உடலில் டீடாக்ஸ் என்பது கல்லீரல், சிறுநீரகம், குடல் மற்றும் தோல் வழியாக உடலில் தேங்கியுள்ள நச்சுக்களை மற்றும் நச்சு கழிவுகளை நம்ம உடம்பு வெளியேற்றும். அது இயற்கையாகவே செயல்படக்கூடிய ஒரு மெக்கானிசம். அது உடல் கூறு இயல். ஆனால் அதுக்கு நம்ம தடையாக இப்போ என்ன பண்ணுறோன்னா, நம்ம அதிகப்படியான ஜங்க் ஃபுட்டு, ஃபாஸ்ட் ஃபுட்டு இந்த மாதிரி உணவுகளுக்கு மாறிட்டோம். பண்டைய அந்த கால உணவுகளெல்லாம் நம்ம இப்போ சாப்பிட்றதே கிடையாது. ஃபாஸ்ட் ஃபுட்டுக்கு போயிட்டோம். ஃபாஸ்ட் வேர்ல்டில் ஃபாஸ்ட் ஃபுட்டு எடுத்துக்கிட்டோம். இதுதான் இதுக்கு முக்கிய காரணங்க. இந்த கழிவுகளெல்லாம் வெளியேற்றப்படாமல் உள்ளுக்குள்ளே தங்கிறதுனால என்ன ஆகுதுன்னா, இப்போ அதிகப்படியான டயபெட்டிஸ், தைராய்டு சுரப்பி வேலை செய்யறதில்ல, தோல்லிருந்து கழிவுகள் வெளியேற்றப்படாததுனால தோல் நோய்கள், அதுக்கப்புறம் பாருங்கள் ஹார்ட் அட்டாக், கேன்சர் போன்ற கொடிய நோய்கள்லாம் வருது. இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டு நம்ம எடுத்துக்கிறதுனால, ஃப்ரைடு ஃபுட்டு, அதுக்கப்புறம் பதப்படுத்தப்பட்ட உணவுகள், பாக்கெட் ஐட்டம், பாட்டில் ட்ரிங்க்ஸ் இதெல்லாம் நம்ம உடல் கழிவுகளை உடம்புக்குள்ளே தக்க வச்சுக்குது, வெளியேற்ற முடியல. அந்த உடம்போட மெக்கானிசத்தை நம்ம இந்த அளவுக்கு இன்னைக்கு மாற்றமடைய செய்ததுனால வந்த விளைவுகள் தான் இப்படியான நோய்களுக்கு காரணம். அந்த காலத்திலலாம் பாருங்கள், பழைய இதில் தயிர் ஊற்றி அதில் மிளகா, இந்த பச்சை மிளகா, வெங்காயம் போட்டு, சின்ன வெங்காயம் போட்டு சாப்பிடுவாங்களாம். அவ்வளோ ஆரோக்கியமாக இருப்பாங்களாம், உடல் தெம்பா. அவங்கெல்லாம் இயற்கையோடு இயைந்த வாழ்க்கையை வாழ்ந்தார்கள். வயல்லலாம் விவசாயம் பண்ணுவாங்க, வயல் வேலை செய்வாங்க. உடல் உழைப்பு, அவங்க கழிவுகள்லாம் வேர்வை மூலமாக, தோல் மூலயமா வெளியேற்றப்படும். அது மாதிரி அந்த காலத்தில் இப்போ உடல் கழிவுகளை வெளியேற்ற 6 மாதத்திற்கு ஒரு முறை வாந்தி வர்றதுக்கு கொடுப்பாங்க. 6 மாதத்துக்கு ஒரு முறை அந்த வயிற்றால போகிறது லூஸ் மோஷனாக அந்த கழிவுகள் வெளியேற்றப்படும். இப்போ அதெல்லாம் நமக்கு என்னன்னே தெரியாது. எதுக்கு எடுத்தாலும் ஒரு டேப்லெட் போட்டு சரி பண்ணிவிடுவோம். தோல் நோயாக டாக்டர்கிட்ட போவோம், ஹார்ட் அட்டாக்காக டாக்டர்கிட்ட போவோம், டயபெட்டிஸா சர்க்கரை நோய்க்கான மாத்திரைகள் எடுத்துக்கிறது. இப்படியான வாழ்க்கை முறையில் போயிட்டுருக்கோம். அது மட்டுமா, டிஜிட்டல் டீடாக்ஸ்னு ஒன்று இருக்குது. அது என்னென்னு கேட்டிங்கன்னா, எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறோம் அதிகமாக. இரவு முழுவதும் கண் விழித்திருக்கிறது, பகல் போல் லைட்டை போட்டுக்கிறது, மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறது, பாட்டு கேட்குறது ஹெட்செட் வச்சுட்டு, இந்த மாதிரியான செயல்கள் டிஜிட்டல் டீடாக்ஸ். இது மன அழுத்தம், டிப்ரெஷனை கொண்டு வரும். மன அழுத்தம் வந்துட்டாலே உடலில் செயல்படாது, உடல் ஒத்துழைக்காது. அதனால் பல நோய்களை உண்டாக்கும். இந்த மாதிரி விஷயங்கள்லேருந்து வெளியில் வரணும்னா அதிகப்படியான காய்கறி, கீரை, பழங்களை எடுத்துக்கோ.